கில்லி ரீ-ரிலீஸை வைத்து இப்படி ஒரு பிளானா? சம்பவம் செய்ய போகும் தளபதி. விஜயின் கில்லி பட ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டு அமோக வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக இன்று வரை வெற்றிகரமாக இப்படம் ஓடி வருகிறது. இந்த நிலையில் கில்லி ரீ-ரிலீஸில் புதிய சம்பவம் நடக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய படங்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு வரவேற்பு ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டுள்ள கில்லிக்கு கிடைத்து வருகிறது. தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு துவக்கம் முதலே பெரிய அளவில் படங்கள் எதுவும் ஹிட் அடிக்கவில்லை. பெரிய ஹீரோ படங்களும் மக்களவை தேர்தல் உள்ளிட்ட பல காரணங்களால் தற்போது வரை ரிலீஸ் செய்யப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையில் ஏற்கனவே ஹிட் அடித்த பழைய படங்கள் மறு வெளியீடு செய்யப்பட்டு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அந்த வகையில் விஜயின் கில்லி படம் அண்மையில் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தரணி இயக்கத்தில் வெளியான படம் கில்லி. தெலுங்கில் மகேஷ் பாபு நடிப்பில் வெளியான ஒக்கடு தமிழில் விஜய் நடிப்பில் ரீமேக் செய்யப்பட்டது. இந்த கில்லி படம் வேற லெவல் ஹிட் அடித்தது. அத்துடன் விஜயின் திரைவாழ்விலும் இப்படம் முக்கியமான இடத்தை பிடித்தது. இந்த நிலையில் கில்லி படம் மறு வெளியீடு செய்யப்பட்டு அமோக வரவேற்பை பெற்று வருகிறது. புதிய படங்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு வரவேற்புடன் ரீ-ரிலீஸில் மாஸ் காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கில்லி மறு வெளியீட்டை வைத்து பிரபல திரையரங்கு உரிமையாளர் புதிய திட்டம் போட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் பிரபலமான தியேட்டராக கமலா தியேட்டர் இருக்கிறது. இதில் கில்லி படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இந்த திரையரங்கில் தினமும் ரசிகர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இந்த நிலையில் இந்த கமலா தியேட்டரில் கில்லி படத்தை 100 நாட்கள் ஓட வைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் 100 நாளில் திரையரங்கிற்கு விஜயை வர வைக்கவும் கமலா சினிமாஸ் நிறுவனர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் மட்டும் நடந்தால் ரசிகர்களுக்கு வேற லெவல் ட்ரீட் ஆக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் தற்போது கோட் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி கொண்டிருக்கும் இப்படத்தின் ஷூட்டிங் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கோட் படத்தினை தொடர்ந்து வினோத் இயக்கத்தில் தளபதி 69 படத்தில் விஜய் நடிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.